ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம பெட் வாஸில் 100 மேட்சஸ் விளாட போகிறோம். சும்மா ஒன்று இல்லைங்க, 2 இல்லைங்க, 100 மேட்ச். ஓகேவா, 100 மேட்ச் நம்ம இன்றைக்கி விளாட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே பாட்டில் போடலாம்னு நினச்சேன். ஓகேவா, 100 கேம்ஸே விளாண்டு ஒரே பாட்டில், அதாவது 100 மேட்ச் விளாண்டு ஒரே பாட்டில் போட்டு முடிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இது வந்து நான் எதிர்பார்த்ததோடு அதிகமாக டைம் எடுக்குது. ஸோ வந்து ஒரே பாட்டில் என்னால் போட முடியாது. அதனால் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாட்டை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாகவும் போடலாம் நம்ம. பட் நான் ஒரு மினிமம் ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி 40 நிமிஷம் அந்த மாதிரியே முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு பாட்டையும். ஓகேவா, ஸோ இதான் ஃபஸ்ட்டு கேம் 1. ஓகே, ஏறுறாங்க. ஏதோ ரெட் கலரில் ஒருத்த வரான். எங்கே ஏதோ ரெட் கலரில் ஒருத்த வராங்க. நம்ம பேஸை நோக்கி ரெட் கலரில் ப்ளூ கலரில் இருக்காங்க. உடச்சிட்டான், உடைக்கலாம் இன்னும் உடைக்கிறேன். அப்பா அடிச்சு போட்டு தெளிச்சு அவனை. என்ன லட்சணத்தில் கட்டி வச்சுருக்கானுங்க பாருங்க நம்ம டீம் மேட்ச்சு. முடியலை. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுங்க கைஸ், அடுத்த பாட்டிலேருந்து நம்ம வந்து இந்த மேட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக காட்டலாமா இல்லை பெஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும் காட்டலாமான்னு சொல்லுங்கள். இதில் வந்து நான் கொஞ்சம் ஃபுல்லாக காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ வந்து இப்போ க்ரீன் பெட்டே உடஞ்சிருச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. அவங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் நம்ம காலி பண்ணணும். ப்ளூ கலரில் இருக்காங்க. ஐயோ அவனுக்கு 9 ஆட்டு இருக்குது. ஓகே, செத்துட்டா மறுபடியும். எதுக்குலாம் வந்து சாவடிங்க, என் கையிலேயே சாவறானுங்க. ஐயோ கொண்டாங்க. என்ன அயன் ஸ்குவாடு வச்சுக்கிறவங்களாம் கொழுப்பு இருக்குது. சரி பரவாயில்ல, நான் செத்துறோம். சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு கொஞ்சம் கோல்டெல்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து இதை அப்கிரேட் பண்ணணும். ஓகே மறுபடியும் ப்ளூவா? என்ன கொழுப்பு பிடிச்சவனே சாப்பிட. டே அப்பா என்னங்க இது, அவனே இதை உடச்சி விட்றானுங்க. கஷ்டப்பட்டு ஒழுங்காக பண்ணுங்கடா. டே நீ வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கோல்டு கேதர் பண்ணி ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஷியர்ஸ் வாங்கிக்கலாம். அதை வச்சு தான் நம்மளால் பெட்டெல்லாம் உடைக்க முடியும். ஓகேவா, ஸோ இது ஓகே ஓரளவுக்கு பண்ணியாச்சு. மறுபடியும் அங்கே வந்து சண்டை நடக்குது. அங்கே போய் நம்மளும் சண்டை போடுவோம். கலவரத்தை உருவாக்கும் மாவீரன். ஐயோ இங்கே ப்ளூ கலருங்க. அடடா ஐயோ ப்ளூ கலர் ஒருத்தர் இருக்கான். செத்துட்டான். லூட்டெடு. வந்துட்டான். அப்பா என்னங்க நடக்குது இந்த கேமில்? ஹார்ட் அட்டாக்காக வருது எனக்கு. அடிக்காதடா. செத்து கொண்டுட்டாங்க. அடடா ஓடுறா. 3 எழுத்து தான் இருக்குது, 4 தான் இருக்குது. ஐயோ ஓடு. ஒரு எழுத்து தான் இருக்குது. அம்மா அட பாவிகளா, நமக்கு மட்டுமே வந்து வைக்கிறானுங்க. ஓகே பாருங்க, நான் கொஞ்சம் கோல்டு கேதர் பண்ணிட்டு அவங்கள வந்து பார்க்குறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், வரேன். இந்த ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். என் பெட்டை உடைக்கிறதுக்கே வரீங்களேடா நீங்களா? இப்படிடா முடிச்சிட்டான். பெட்டை உடச்சிட்டான். இந்த தடவை கரெக்டாக உடச்சிட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி. இல்லை ஒன்றும் நம்ம தோக்கல. என்னாச்சு அவனுக்கு? சரி அவன் சலையாயிட்டான். ஓகே, இப்போதைக்கு நம்ம டீம் வந்து பெட்டு போயிடுச்சு. பிரச்சனை தான் நமக்கு. ஓகேவா, எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்கணும் வழியை பார்க்கணும். ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் அந்த ப்ளூ கலரில் ஒருத்தன் வரான் இந்த ஏரியாவை நோக்கி. இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில. 2 பேர் வரானு இங்கே ப்ளூ கலரில். ஓகே கைஸ், ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம தோற்றுட்டோம். சரி வாங்க நம்ம செகண்ட் மேட்ச் போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் இல்லை ப்ளூவா? ஓகே, நம்ம ப்ளூ டீம். போன மேட்ச்சில் நம்ம மறுநாடி வாங்கி தோற்று போயிட்டோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஏதோ ஆர்மர் மாதிரி இருந்துச்சு, எதுவும் இல்லை போல். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தடவை ஆர்மர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா போன தடவை நம்ம ஆர்மர் அப்கிரேட் பண்ணாதனால தான் தோற்றமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. தெரியலம்மா, அதனால தோக்கலை. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல்ஸ். ஓகேவா, மெயின் பிக்சரே வந்து நீங்கள் இதுலேருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை அப்கிரேட் பண்ணிட்டு கொஞ்சம் பிளாக்ஸ் வாங்கிட்டு அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கேதர் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளால் வந்து நம்ம ஸ்டாட்ஸ் அது பேர் இருந்துச்சு நம்மளோட இது இம்ப்ரூவ் பண்ண முடியும். காட்டுறேன். இல்லை ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட அந்த எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கோல்டை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த இதில் அட்டாக் பண்ணணும். ஒரு டீமாக போய் நம்ம அட்டாக் பண்ண வழி. க்ரீனுங்க. ஆஹா க்ரீன் வரான். டே ஓடுங்களா எல்லோரும் போய் க்ரீனை தாக்குங்க. அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி வருது. ஐயோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். டே மண்டை ஓடு மகாதேவா, போய் தாக்கடா அவனை. இங்கே வராங்க க்ரீன் வரான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை. இருங்க ஃபஸ்ட்டு ஒரு ஷியர்ஸ் மட்டும் பண்ணிட்டு அங்கே ஒரு இது இருக்குமே, எங்கே அது ஏதோ டால் மாதிரி ஒன்று இருக்குங்க,
இதாங்க பிளேஸ் தி பப்பட் டெலிபோர்ட்ஸ் பேக் இன்டு. ஓகே இதை இங்கே வச்சுட்டு அடடா எனக்கு முன்னாடியே அவனை ஒரு பப்பட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது இப்போ உடைக்கவும் முடியாது. சரி ஓகே பரவாயில்ல, இது இருந்துகிட்ருக்கு, நம்ம பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். ஓடு. ஓகே கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்கும், இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் மட்டும் கிடச்சா நம்ம ஹெல்த் அப்கிரேட் பண்ணலாம். ஓகே வந்துருச்சு, நம்ம ஹெல்த் பண்ண போட்டு இப்போ நம்ம போய் அட்டாக் பண்ண வழியை பார்ப்போம். ஓகே ஐயோ அங்கே பயங்கரமான யுத்தம் நடக்குதுங்க. யுத்த களத்துக்குள் நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஓகே பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம மேலே போயிட்டு ஓகே இங்கே அந்த எம்ப்ராய்டு கிடைக்கும். ஓகே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆர்மரை வேறு அப்டேட் பண்ணணும், அது பண்ணணும். ஓகே போ கிடச்சிச்சு நமக்கு. ஸோ இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். போட முன்னாடி போட. இது என்கிட்ட தான் பிளாக் இருக்குது, நான் போட்டு போகிறேன். பிளாக் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா அவனே வரான். வாண்டெல்லாம் வந்து மாட்டிக்கினேன் என்கிட்ட, செத்துடும். அப்போ கடவுளே என்ன அடி அடிக்கிறான். சாதாரண அடி இல்லைங்க, முரட்டடி. வலிக்குது. போட்டு பிறந்து விட்டான். வெட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், நம்மளை வெட்டி தாக்கி ஓடுறா. ஓடிடுறா கைப்புள்ள. புஷ் மறந்துட்டேனே. என்னங்க நான் மறையில ஏதோ டெலிபோர்ட் பட்டன், நீங்கள் அதோட பவர் இது தானங்க. அட போங்கடா, நீங்கள் ஒரு டெலிபோர்ட் பட்டனை வச்சுட்டு என் உயிரை வாங்குறீங்கடா. ஓகே இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் உங்களை பார்க்குறேங்க. ஒரு ரெட் கலர் நம்மளை தாக்க இங்கே வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்கான். அவனை வந்து போட்டுத்தலான்னு பார்த்தா நான் போய் சேர்ந்துட்டேன். டே அவனை அட்டாக் பண்ணுறே. செத்துட்டான்டா. இவங்க எல்லோரையும் போட்டாங்க. அவன் பெட்டு உடைக்க போகிறான். சாவு சண்டாளி செத்துவாடா. சாவே மாட்டேங்கிறாங்க. அப்சிடியன் கேன் பி ஒன்லி பி டிஸ்ட்ராய்ட் வித் டைமண்ட் பிக்கெக்ஸ். பரவாயில்லையாடா, நல்லா ஷீல்டு போட்டு வச்சுருக்கீங்க, பெரிய ஆள் தாண்டா நீங்கள். ஓகே ஒரு 18 இது இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து எப்படியாவது நான் இது பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து எப்படியாவது நம்ம இது அட்டாக் பண்ணலாம், அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா ஓகே இப்போ வாங்க நம்ம போய் அந்த இது எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே இப்போதைக்கு நம்மகிட்ட கோல்டு ஸ்குவாடு தாங்க இருக்குது, இதை நம்ம வந்து டைமண்ட்ஸாக கூட மாற்றிக்கலாம். ஓகேவா பட் அதுக்கு வந்து இது வேணும், அது பேர் என்னது, ஓகே அந்த எம்ராய்டு அப்படின்னு நம்ம கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கிடச்சா வந்து நம்ம வந்து இதை டைமண்டுக்கு மாற்றலாம். என்ன ப்ரோ நீ சொல்கிற, எம்ராய்டை வச்சு எப்படி ப்ரோ டைமண்டுக்கு மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த லாஜிக் புரியல. பட் அதான் லாஜிக். ஓகே என்னடா நடக்குதுங்க, கசன்னு வரானுங்க. என்னமோ நான் அடித்து போட்டு தள்ளிட்டேன். ஓப்போ நல்ல வேலை இவன் நம்ம முன்னாடி இருந்தனால நமக்கு எந்த சேதாரமும் வரல. உங்கள் 32 எழுத்தோடு ஒருத்தர் ஓடிட்டுருக்கான். அவன் பக்கத்துலலாம் போனோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம காலி. நமக்கு இப்போதைக்கு 3 இருக்குது. ஸோ வந்து 5 வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக 5 இருக்கணும் நமக்கு. இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ இன்னும் ஒன்று கிடச்சா போதும், நம்ம வந்து இதை டைமண்டுக்கு மாற்ற முடியும். அதை வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணலாம். ஓகேவா இப்போ இதில் பாருங்கள், இந்த கோல்டன் ஸ்குவாடு வந்து அட்டாக் டேமேஜ் நம்ம சம்வாட் போட்டிருந்தாங்க, அதை விட டைமண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கோல்டு வேணுங்க. இப்போதைக்கு நம்ம எல்லோவுக்கு போனால் கொஞ்சம் கோல்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து யாருமே இல்லை, அப்படி பார்த்தீங்களா, எல்லாம் செத்துட்டானுங்க, இந்த டீமே அழிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான். ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இப்படி பிளாக் போட்டு நான் போயிட்டு வரேன். ரைஸ் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு ரெட் கலர் டீம் நம்ம வீட்டை உடைக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிட்டுருக்காங்க ரெட்டு, அவங்க சண்டை போட்டுருக்கானுங்க நம்ம டீம்லாம். நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு 3 கிடச்சிருச்சு, நம்ம இதை வச்சு நம்ம தம்பை கொஞ்சம் ஏற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம அடிக்கிற அடி கொஞ்சம் பலமாக இருக்கும். ஓகே அவன் போயிட்டான், அவனே செத்துட்டான். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இது கோல்டு வேணும். நம்ம கோல்டு ஆப்பிள் ஒன்று வாங்கி சாப்பிட்டா தாங்க நமக்கு ஹெல்த் ஏறும். நமக்கு ஹெல்த் ரொம்ப கம்மி பாருங்கள், 16 தான் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு நம்ம அந்த டம்மியை வச்சு விட்டு போயிடலாம், அது இருந்தால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா இப்போ வந்து டம்மி எங்கே இருக்குது, ஓகே இதை வாங்கி வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகேவா அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும் சீக்கிரம். ஓகே ஓடு. ஃபஸ்ட் நம்ம இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்டை கொஞ்சம் ஏற்றணுங்க, அப்கிரேட் பண்ணணும். பவ்வெல்லாம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த இது எக்யூப்மெண்ட். ஓகே க்ரீனும் முடிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 பேர் தான் இருக்கானுங்க, இல்லை இன்னும் 6 பேர் நம்ம எதிரி இருக்காங்க. அவங்கள போட்டு தரலாம், கேம் ஓவர். ஓகே ட்ரை பண்ணுவோம் அவங்கள போட்டு தரல. ஓகே 4 இருக்குது. யாரோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க, பயந்துட்டாரான்னு டக்குன்னு. ஓகே இன்னும் ஒரு இதில் ஒரு 4 இருந்தால் ஓகே நல்லாயிருக்கும் நமக்கு. ஓகே 8 இருக்குது. ஓகே நோ ப்ராப்ளம். வந்து ஃபஸ்ட் நம்ம இதை அப்டேட் பண்ணிடலாம். ஓகேவா அடுத்து இந்த இதை பவுஸ்ட் பண்ணணும். ஓகே அது கோல்டு இல்லை, கோல்டு வந்துட்டுருக்கு, அது வரட்டும். ஓகே க்ரீன் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு ரெட்டு தான் இருக்கான். அவன் நமக்கு சரி ஆட்டம் காட்ட போகிறான், வெயிட் பண்ணி பாருங்கள். என்னடா பண்ணுறான் இவன்.
பாவி, இதெல்லாம் தப்புடாடே, இதெல்லாம் ரொம்ப தப்புடாடே. கீழே ஒன்று வந்திருக்கோங்க, வாங்க நம்ம அதை போய் எடுத்துக்குவோம். இவங்க நின்றுட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்மகிட்ட 10 எமரால்டு இருக்குது. பட் அதை அப்கிரேட் பண்ணலாம், கொஞ்சம் கோல்டு தான் இல்லை. இதை போட்டு மாற்றிடலாம், போட்டு மாற்றிக்கலாம், போட்டு அப்கிரேட். அப்போ வந்துருச்சு. ஓகே, ஓகே, நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நம்ம டைமண்ட் ஆர்மர் வந்து இருக்குது நமக்கு, ஓகேவா? ஆனால் நான் ஃபுல் செட்டுன்னு சொல்ல மாட்டேன், நம்மகிட்ட ஃபுல் செட்டு இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஃப்யூச்சரில் எடுப்போம். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு ஹெல்த்துக்கே போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஹெல்த் 25 வந்துருச்சு நமக்கு. என்னமோ ஃபைட் நடக்குதுங்க. ஐயோ, கொண்டுட்டாங்க அவன். அட பக்கி, பக்கி எங்கடா ஓடுற? செத்துட்டானா அவன்? சூசைட் பண்ணிட்டானா அவன்? எங்கெங்க போனான் அவன்? ஆஹா, அங்கே இருக்கான். இங்கே மரண ஷாட் போட்டுருக்கான். நம்ம டீம் மேட்ச்லாம் அடிக்கணாடே. அப்பா முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போகலாம். மேட்ச் நம்பர் 3. ஓகே கைஸ், அப்புறம் இந்த கீஸை பற்றி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இப்போ நம்மகிட்ட 88 கீஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு இங்கே இருக்க கீழே அந்த லக்கி ட்ரான்னு அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது கிஃப்ட்னா எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து டைமண்ட் ஸ்குவாடு கூட அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது, கன்ஃபார்மாக கிடைக்குமாலாம் தெரியாது. நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் கீஸை வேஸ்ட் பண்ணிடுறாங்க, ஓகேவா? நான் சேமித்து வச்சுருக்கேன். என்னைக்காவது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சேமித்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கேளுங்க கைஸ், நம்ம மல்டிப்ளேயர் பெட் வாஸ் கூட விளாட்லாம், ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மல்டிப்ளேயர் பெட் வாஸ் விளாட்லாம், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஓகேவா? ஓகே, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன தெரியுது? ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன டீமு? ரெட்டு இல்லை ப்ளூவா? சாரி, ப்ளூ கைஸ், நம்ம ப்ளூ கலர் டீமு. ஓகே, ஃபஸ்ட் நான் கொஞ்சம் கோல்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த அட்டாக் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம், ஓகேவா? என்னது அட்டாக் தி எனிமியா? யாரா நீ? இவன் தான் இந்த இனிமையா க்ரௌன் போட்டு அப்படியே ராஜா. என் பேர் என்னது? விரோ பிளடியோ பிளடி 4437. என்னது ஒரே புகையாக வருது அங்கே, என்ன புகைன்னு தெரில. சரி பாப்பா, அப்புறமா போய் அந்த புகையை எப்படி வருது? ஹூ இஸ் புட்டிங் தட் புகை? ஓகே, இங்கே வந்து பயங்கரமாக சண்டை நடக்குது. ஐயோ, யாரும் வராங்க இங்கே. ஓகே ஓகே ஓகே, கத்தி அப்கிரேட் பண்ணு. ஏய் கொண்டாதரா. அடா கொண்டுட்டாங்க அவன். ஐயோ, அவ்வளோதான் ஸ்டார்டிங்லேயே மரணமாக விட்றானே அவன். இவங்க நேராக வந்து பெட்டு உடச்சிட்டாங்க. ஐயோ, என்னங்க இன்னும் போயிட்டே இருக்கான் பெட்டை உடச்சிட்டு கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி. அட பக்கி, இப்போ கூட என் பேர் கோல்டுக்கு தான் வரும். ஐயோ, வந்துட்டாங்க அவன். கொள்றா அவனை. ஐயோ, இன்னும் 2 பேர் தான் இருக்கோம் நம்ம டீமில். போடு. ஐயோ, யார நீ? இவங்க யாருங்க அவன்? வர மரத்து மேலே இருக்கான். விட்டு அப்பா சுற்றுவாங்க. ஐயோ, என்னென்னமோ வச்சு வந்துட்டு என்னமோ பண்ணுறாங்க அவன். இது மாதிரி லூட்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். தேவைப்படும், என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஓகே, ஜம்பிங் போர்ஷன் என்னமோ வச்சுருக்காங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, நமக்கு தேவை தான் இது. அப்பாடே, இது யாருங்க? உள்ள நம்ம டீமில் 2 பேர் தான் உயிரோடு இருக்கோம். அது நானே அப்புறம் அவன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம் இந்த மேட்ச்சில். இவங்க மறுபடியும் வராங்க அவன். இதே யாரா நீ? பின்னாடி பாடுறா பக்கி. ஐயோ, அது கொண்டாங்க. ஓ, மிஸ் ஆகும். போச்சு. கோல். மரணமாக நமக்கு தோல்வி கைஸ். சரி வாங்க, இப்போ நம்ம மேட்ச் நம்பர் 4க்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், மேட்ச் நம்பர் 4ல் வந்து நமக்கு ஒரு கப்பல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த நாளோட மேப் போல். ஓகே, என்ன இது? அதுக்குள்ளே ஒருத்தன் டம்மியை வச்சுருக்கான். டம்மி பயல். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகி இப்போ 20 செகண்ட் ஆச்சு. நான் இப்போ தான் வந்தேன் உள்ளே, ஏன்னு தெரில. ஓகே, பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் கோல்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மேட்ச்லேயே ஜெயிக்க ட்ரை பண்ணோம், ஓகேவா? ஸோ போன மேட்ச்சில் வந்து மரணமாக நம்ம தோற்றுட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி தோன்னு சொல்கிறக்குள்ளே முடிச்சிட்டாங்க. டே இப்படி பண்ணாதடா. டே மேட்ச் நம்பர் 4 நல்ல மேட்ச்டா. டே இப்படி பண்ணாதீங்களா? என்னாச்சு? நம்ம பெட்டை உடச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அங்கே பாரு, அங்கே ஒருத்தர் ரெட் கலரில் வந்துட்டுருக்கான். ரெடி, அவனை அடிச்சு தள்ளுறாடே, கீழே தள்ளுறான் அவனை, அந்த தற்குறிய. அவ்வளோதான், செத்துப்போம். ஓகே, பிரச்சனை இல்லை, விடுங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம பெட்டு ஒடிச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் எம்ரால்டு. எம்ரால்டு எனக்கு கொஞ்சம் கொடுறா. எம்ரால்டு ரெடி. யாரா நீ? மஞ்சங்க பிடிச்சவனே, போய் சாப்பிட எங்காது. என்னங்க மறைஞ்சு போகிறான். ஓகே, ஓடு.
சீக்கிரம் நம்ம டீமுக்கு போகலாம். ஐயோ அப்புறம் ப்ளூ கலரில் வர ஒருத்தவங்க இருக்காங்க. என்னங்க இது கேமு? நம்ம பேஸில் ப்ளூ கலரில் ஒருத்தன் எம்பி கோல் எடுத்துகிட்டு இருக்கான். கோச் அவ்வளோதான், வாங்க ஓட வேண்டியதான். நம்ம பேஸுக்கே போக முடியாது நம்மளால். நான் கொஞ்சம் கூட இப்போ அப்கிரேடே ஆகல. ஓகேவா, என்கிட்ட சுத்தமாக எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ நான் ஒரு 0 அவ்வளோதான். ஐயோ வந்துட்டான், ரெட் கலரில் ஒருத்தன் வந்துட்டான். கொண்டாதீடா. அட போங்கடா. வாங்க அடுத்த மேட்சுக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து மேட்ச் நம்பர் 5. ஓகேவா, இதுதான் இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. கொக்கனாவா? ஐயோ இப்போ தான்டா நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்குள்ளே க்ரீன் கலரில் ஒருத்த வராங்க. ஏங்க என் நம்பிக்கையை பாழாக்கிறீங்க. எங்கெங்க போனாவன்? ஏய் தம்பி, அவனும் வந்த அங்கே தாங்க இருக்கான். வராங்க. ப்ளீஸ்டா அப்பா செத்துறாங்க. நல்ல வேலை இங்கே சாவலுங்க. அவன் காற்றுலேயே வாக்கிங் போகிறாங்க. அவன் செத்துறான். அப்பா நல்ல வேலை. இப்போ தான் நான் வந்து நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி சதி வேலை பண்ணி நம்மளை தோக்கடிக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்கவே கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்க எம்ராய்டு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எம்ராய்டு கொஞ்சம் எடுத்தோன்னா நம்ம இது பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம். ஓகே பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டே நம்ம டக்குன்னு எல்லா ஒர்க்கும் பண்ணணும் இந்த கேமில். ஓகேவா, அதுதான் டாஸ்க்கு. இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஓகே, இப்போ நம்ம பெட்டை உடைக்கணும். வாங்க அங்கே போய் அந்த பெட்டை உடைக்க ட்ரை பண்ணுவோம். கூட அங்கே பாரு மரண ஷாட்டாக வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆஹா கொண்டுட்டாங்கங்க. ஐயோ மாட்டிக்கிட்டா. ஓடுறா. அவன் இருந்ததுனால தான் நான் சண்டை போட்டேன். இப்போ அவனே செத்து போயிட்டான். ஓடு. ஓகே, ஒரு எமரால்டு வந்துருக்கு. அதை எடுத்துகிட்டு ஓடிட்டாரு. ஓடு. ஐயோ நம்ம பேஸ்டே ஒரு க்ரீனை சண்டை போட்டுருக்கான். சரி வாங்க அவன் முதுகுலேயே போய் குத்துவோம். ஏன்டா முதுகில் குத்துறவனெலாம் துரோகின்னு நினச்சிட்டு நன் பண்ணுறேன். நான் செத்துறான். 4 எழுத்து தாங்க இருக்குது நமக்கு. போட்டு குத்திட்டான், முதுகுலேயே சுருக்கிட்டான். டே போய் அவனை அடிங்கடா. போடாடே, இது எழுத்து இல்லைடா. என்னங்க வந்து குத்திட்டு போயிட்டே இருக்கானுங்க. வர மோசமாக இருக்குது இந்த கேமு. வர ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டு வருது இந்த கேம்லாம். வந்து குத்திட்டு போகிறானுங்க. அவனுக்கு வாட்டுக்கு வந்தான், குத்துனான், போயிட்டே இருக்கான் அவன். ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இந்த கத்தியை மட்டும் நம்ம வந்து கோல்டுக்கு மாற்றிட்டா பிரச்சனை இருக்காது நமக்கு. வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் கொஞ்சம் கத்தியெல்லாம் கோல்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் எம்ராய்டு மட்டும் கேதர் பண்ணால் நம்ம கத்தி வந்து டைமண்டுக்கு மாற்றிக்கலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ், ஒரு ஷேர் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். அப்போ தான் பெட்டை உடைக்க முடியும் நம்மளால். ஸோ வந்து நம்ம பெட்டை உடச்சி நம்ம அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஓகே. அப்புறம் இப்போவே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் வந்து நான் நிறைய கட் பண்ண முடியல. ஓகேவா, என்னால் கொஞ்சம் கிரைண்ட் அடிக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பட் என்னால் முக்கால்வாசி தான் கட்டே பண்ண முடியல. ஏன்னா இது வந்து இந்த கேம் கட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா, அதனால தான் கொண்டாதா இந்த கஷ்டப்பட்டு எங்க இப்போ வரானுங்க அந்த ப்ளூ டீம்ஸ்லாம். ஸோ யாருங்க அவன் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அக்கி பையன் மாதிரி இருக்காங்க. அவன் வந்துட்டு அட போங்கடி. இவன் ஒருத்தன் இங்கே ஒரு டம்மி வேற வச்சுட்டு போயிருக்கான். எவன் வச்சான்னு தெரில இதை. ஸோ பேசாமல் நம்ம பெட்டை நம்மளே உடச்சி விட்றலாம் வரக்கிடப்புக்கு. சரி வாங்க பார்த்துக்கலாம். அட்டாக் த எனிமி. நான் எப்படா அட்டாக் பண்ணுவேன்? நானே அட்டாக்ல தான்டா இருக்கேன். புரிஞ்சுக்கோங்கடா, கொஞ்சம் என் நிலமையே புரிஞ்சுக்கோங்கடா. ஓகே, என்ன பண்ணுறாங்க? அவன் என்னமோ பண்ணுறாங்க. ஓகே, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கடுப்பு ஏற்றிட்டு இருக்கக்கூடாது. நானும் வந்து இருக்கிற டென்ஷனில் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வர்சஸ் க்ரீன் ஃபைட் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெட்டு பெட்டே முடிச்சிருச்சு. போங்கடி. ரெட்டு நிலமை ரொம்ப ஐயோ வராங்க அவன். டே வரான்டா அவன். வரண்டா. பூச்சி. ஏய் ஃப்ளாஷ் மாதிரி வரான். போடு அடி. அப்போ செஞ்சிடும். இன்னமும் அடிச்சிருக்கான். அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 216 பிளாக்ஸ் வச்சுருக்கான். ஸோ நம்ம பிளாக் வாங்குகிற பிரச்சனை அவனுக்கு மிச்சம். ஓகே, இப்போ வந்து அங்கே ஒரு க்ரீன் இருக்கான். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பவு வாங்கிட்டு இப்போ போவோம். இப்போ எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்மர் மட்டும் இல்லை, அது பார்த்துக்கலாம். ஓகேவா, நம்ம ஃப்யூச்சரில் போய் பின்னாடி போய் கிரைண்ட் அடிச்சு தான் வாங்கணும். ஆர்மருக்குலாம் டைமே இல்லைங்க. ஐயோ இங்கே 2 பேர் வரானுங்க. யாரா நீ குறுக்க வந்துட்டு குறுக்க ஒரு தோசிக்கு வரானுங்கிற. அடே ஃபுல் கோல்டன் ஆர்மருங்க அவன். அட பக்கி ஃபுல் கோல்டன் ஆர்மராடா நீ போட்டு வருவீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம அடி வர முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம இங்கே பதுங்கிட்டே அப்புறம் போய் நம்ம தாக்குதான் நடத்துவோம். வெயிட் பண்ணுங்க, பதுங்கிட்டு வரேன்.
கைஸ் எனக்கு ஒரு பயங்கரமான பிளான் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த ரெட் டீம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாம் செத்துருப்பானுங்க, இருந்தவங்கெல்லாம் காலியாக இருப்பான். ஸோ ரெட் டீம் பேஸுக்கு போனால் நம்ம வந்து பொழைக்கலாம். ஐயோ மேலே க்ரீன் இருக்காங்க, இப்படி போனால் நான் பொழைக்க மாட்டேன், பரலோகம் போய் சேர்ந்துருவேன். இது பக்கத்தில் வையாத. ஓகே, பொறுமையாக அப்படியே பொறுமையாக ஸ்டார்ஸ் மாதிரி கட்டு. ஓகே, அப்பா எப்படியே இறங்கியாச்சு, உயிரோடு வந்தாச்சு. வாங்கி ஓடு. எல்லோ டீம் போய் அந்த பெட்டை உடச்சி விட்றலாமா? அதான் சரியான வழின்னு தோணுது எனக்கு. ஐயோ இதுதாங்க தவறான வழி, இதுதான் தவறான வழி. ஐயோ இவன் என்ன கொண்டுருவான் போலையே, கொண்டான். ஓ ஃபுல் கோல்டன் ஆர்மரா சாரு? அடப்பாங்கடா மோரு, எனக்கு மட்டும் இப்படி வச்சு அடிக்கிறீங்க. நீங்களாம் நல்லா இருங்கடா எல்லாம். இங்கே ஒருத்தனுங்க இப்படி நின்றுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இவங்க நிற்கிறத பார்த்தாலே கடுப்பாகுங்க. இன்னைக்கு ஃபஸ்ட் நான் கொஞ்சம் ஆர்மரை ஃபஸ்ட் நான் அப்கிரேட் பண்ணணும், இல்லைன்னு நமக்கு பிரச்சனை தான் வருது. ஆர்மருக்கு அப்கிரேட் பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம அடி வாங்குறது தடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணும். ஃபஸ்ட் நான் மேலே போய்ட்டு அந்த எம்ராய்டு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். எம்ராய்டு இருந்தால் வச்சு நம்ம தப்பிக்கலாம். ஸோ ஓகே, மேலே ஓடு. ஏற மேலே ஏற குதிச்சு ஓடு. இங்கே ஓகே, வரான் எவ்வளோ ஒருத்தன் வரான். அங்கே தான் இருக்கான். ஓகே 2 தான் இருக்கா. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் நான். அவன் எனக்கே பிடிச்சாங்க. இப்போது ஒரு ஐடியா இருக்குது, நம்மளாலேயே அந்த இன்விசிபிள் போர்ஷன் வாங்க முடியும் தானே. இதை வாங்கிட்டு அந்த இன்விசிபிளை போட்டு நம்ம போய் அந்த ரெட் டீம் பெட்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து ஏதாவது பெட்டு முடியாத ஒரு டீமுக்கு நம்ம போகலாம். ஓடு. அது வரைக்கும் நம்ம உயிர் பொழைச்சா மட்டும் போதும். ஏன்னா இந்த போர்ஷன் நம்ம கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குமான்னு தெரியல. அடிக்கிறான் செத்துட்டேன். ஐயோ நம்ம பெட்டு உடஞ்சிருச்சுக்க. இந்த இதுக்கு மேலே போர்ஷன் பிடிக்காம இருக்க முடியாது. குடி. அப்போ மறந்துட்டேன். ஓகே. நம்ம பெட்டு வேறு உடஞ்சிருச்சு கேவலமா. இப்போ நம்ம பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். இங்கே க்ரீன் கலரில் ஒருத்தர் ஓடிட்டுருக்கான். அவங்க பெட்டு தான் நம்ம இப்போ உடைக்கணும். ஐயோ இதெல்லாம் கேவலமான சாவுங்க. சரி விடுங்க, வாங்க நம்ம 6வது மேட்ச்சுக்கு போவோம். இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுங்க. வாங்க மேட்ச் நம்பர் 6ல் சந்திப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம 6வது மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வழக்கமாக கேட்குறதா, லைக் பண்ணாமல் பார்க்குறவங்களா லைக் பண்ணிட்டு அடுத்து என்ன கேம் பிளே வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நான் அந்த ராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 2 அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா, அதை அப்லோட் பண்ணலாமா இல்லை அந்த இன்னொரு அந்த டெட் ட்ரிகர் அப்படின்னு ஒரு ஜாம்பி கேம் போட்டிருந்தோம், அதோட எபிசோட் 3 அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராஃப்ட் சர்வைவலா டெட் ட்ரிகரான அந்த டெட் ட்ரிகர் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு அந்த கேமு. அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் 50 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம எடிட்டிங் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா, எடிட்டிங் பண்ணி நான் சீக்கிரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம நின்றுட்டு கொஞ்சம் இதை கலெக்ட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் அந்த கோல்டை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் போய் நம்ம தாக்குதலை வந்து நேராக நம்ம போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்கணும். நம்ம தாக்குதலை நம்ம அடிக்கிற அடியில் அடி வாங்குறவங்க அப்படியே பிடிக்கணும், அப்படி இருக்கணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம போயிட்டு நம்ம இதில் என்னத்தை வாங்குறது ஃபஸ்ட் நம்ம கத்தி அப்கிரேட் பண்ணிடலாமா இல்லை ஆர்மரா? கத்தியா ஆர்மரா ஃபஸ்ட் நான் ஆர்மரை ஃபுல்லாக பண்ணிடலான் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் நாள் நிற்க போகிறேன். இல்லைங்க, நம்ம கொஞ்சம் மேக்ஸ் போடுவோம். ஓகே, 4 ஆர்மர் இன்ட்டு 2 அதுக்கு 8 வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் 6 கேட்பாங்க. அப்போ வந்து 24 32 வேணும். 32 இருந்தால் நம்ம வந்து சில்வருக்கு மாற்றி அது கோல்டுக்கு மாற்ற முடியும். ஓகேவா, 32 ப்ளஸ் கத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13. ஸோ 32 45. அப்போ பவுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 63 வரணும் கைஸ். அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிட்டே வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே, கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணலாம் 45 தான் வந்துச்சு. அதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி விட்டேன். ஓகேவா, பைக்கு பவ்வும் இது மட்டும் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதை வச்சு நம்ம எப்படியா தாக்கு பிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஆரம்பரை மட்டும் பேசிக்காக இப்போதைக்கு இது மட்டும் மாற்றிடலாம். ஓகேவா, ஸோ அடுத்து கோல்டு கொஞ்சம் வரணும். அது கோல்டு நார்மல் மாறணும்னா ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த டம்மியாச்சும் வச்சு விடலாம். ஓகேவா, லைட்டாக இதை வைக்க வேணாம். வச்சேன் வந்து கண்டிப்பாக நிற்பான். இதை வாங்கி மட்டும் வச்சுப்போம், உள்ளே வைக்க வேணாம். ஓகேவா, வச்சோன்னா கண்டிப்பாக வருவான். ஓகே, இப்போ எல்லோ டீமை மட்டும் காலி பண்ணுறோன்னா வி ஹேவ் நோ ப்ராப்ளம். ஓகேவா, நம்ம வந்து இது பண்ணி தப்பிக்கலாம். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு அப்படியே போவோம். ஓகே, எப்படியாவது நின்றுப்பானுங்க. அவனும் அது என்ன ஒன்று அவனும் நிற்கல.
இன்னும் ரொம்ப நல்லவனுங்களா மாறிட்டானுங்க எல்லாம். ஓகே, அவ்வளோதான். கோல்டு வரது நமக்கு நின்றுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே வந்து கொஞ்சம் எம்ரால்டு எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றே ஒன்று தாங்க கிடைக்குது எம்ரால்டெலாம். இங்கே பாருங்கள், வெளியே வேறு அவன் ஒருத்தர் பிபி ஊதிட்டு இருக்கான். பிபி பிபி. ஓகே, பிபி ஊதினாதான் போதும். ஓகே, இங்கே ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். 3 இது 1 தான் இருக்குது. அடப்போங்கடி, இன்னும் 20 செகண்ட் ஆகுமா? எல்லோ எல்லோ. செத்துட்டானே என்ன நான் செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆஹா ஆஹா, இது டைமண்ட் ஸ்குவாட் வச்சுருக்காங்க. அவன் சாதாரண ஸ்குவாட் இல்லை, டைமண்ட் ஸ்குவாட். டைமண்ட் ஸ்குவாடெல்லாம் எங்கத்தான் நம்ம எதிர்த்து சண்டை போடுறது, வேலைக்கே ஆகாது. ஃபஸ்ட் நம்ம இங்கே வந்து அந்த டம்மி வச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு முன்னாடி கிளம்பணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அவங்க அட்டாக் பண்ண முடியும். ஓகேவா, அட்டாக் பண்ணி எப்படியே நம்ம டிஃபீட் பண்ணணும். ஸோ டிஃபீட்டிங் இஸ் த மெயின் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நம்ம போயிட்டு நான் வெயிட் பண்ணிங்க. நான் கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் அவங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து கீழே போனோம், அதுக்கு பிரச்சனை தான் இருக்குது. இங்கே நம்மளால் லேட்ரு வைக்க முடியுமா? வைக்க முடியுது கைஸ். அப்படியே லேட்ரு வச்சு கீழே போயிடலான்னு பார்க்குறேன். போச்சு, அடி தான் வாங்கினேன் கைஸ், கீழே போக முடியல. ஆஹா, போச்சு. அட போகடாடி, ஏண்டா எனக்குன்னு வருகிறீங்களா? இப்படி எல்லாம் போட்டு தள்ளிட்டே இருந்தா இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கைஸ். இந்த இதில் செத்தா கூட பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் விட்டுடலாம். இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஃபுல் டைமண்ட் ஆர்மர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாக ஒன்று கோல்டுக்கு மாறிடுங்க கைஸ். எனக்கு அப்படியே கடுப்பில் மண்டையே பிச்சுக்கலான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும் இந்த கேம். அதான் பிரச்சனை எனக்கு இந்த கேமில். மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இதுதான் நம்ம செத்துட்டா என்ன கைஸ், அது எப்படிங்க சரி நான் கோல்டுக்கு மாறும். ஓகே, இப்போ வந்து எவனோ ஒருத்தன் வரான். ப்ளூ கலர் 2 பேரும் 2 பேர்கிட்ட என்ன மாட்டிக்கிட்டு ஓட்டாங்க. அவன் பின்னாடி எங்கேயோ செத்துறான். சாப்பிட்டு கோல். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதாகிட்டோம். ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்க ஓகே கிடச்சிரும்னு நினைக்கிறேன் நமக்கு தேவையானது. ஸோ நம்ம கத்தியே ஐயோ யார் பெட்டு டிஸ்ட்ராய்டு. எவனோ ஒருத்தன் க்ரீன் கலர் தாங்க நம்ம பெட்டை உடச்சிருக்கான். செத்துட்டான்னு நினைக்கிறாங்க அந்த க்ரீன். இப்போ நம்ம ப்ளூ கலருக்கு போகலான்னு பார்த்தா ப்ளூ கலரில் அவங்க ஒருத்தன் பயங்கரமாக இருக்கான். முரட்டு பீஷாக இருப்பான் போல. அவனை போய் நம்ம அடிக்கணும்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அடிச்சிருவாங்க. ஸோ நம்ம டீசெண்டாக மேலே போடி இது பண்ண. இப்போ கோல்டன் ஆப்பிள் தாங்க நமக்கு வேணும். ஃபுல்லாக நம்ம கோல்டன் ஆப்பிள் தான் இப்போ கிடச்சாகணும். இப்போ நம்ம கோல்டன் ஆப்பிள் கிடச்சே ஆகணும். என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்ருக்கேன். பேசாமல் இன்விசிபிள் போர்ஷன் குடிச்சிடணும். இன்விசிபிள் போர்ஷன் குடிக்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். பட் அது வந்து நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்னு தெரியாது நமக்கு. கீழே பாருங்கள், க்ரீன் கலரில் ஒருத்தர் இருக்கான். அவனை அப்படியே அம்புட்டே கொண்டுடலாம். என்னடா ஓடிக்கிட்டே இருக்கேன். டே இந்த ஷார்ட்லேருந்துலாம் மிஸ் ஆகிறாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குங்க. ஐயோ டே. ஆஹா, அவன் பார்த்துட்டான் நம்மளை. அவன் பாம்பு போட போகிறான். அவன் போட்ட ஒரே பாம்பில் நம்ம காலி. அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 பேர் தான் இருக்கோம் நம்ம ரெட் டீமில். ஒருத்தன் நானும், இன்னொருத்தன் யாருன்னு தெரில. ஃபஸ்ட் நம்ம அந்த இன்னொருத்தன் உயிர் பொழைச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் இங்கே தான் இருக்கான். ஓகே, இல்லையா தம்பி, நான் வரேன், கீழே வரேன் இது. ஐயோ, இதை வைக்க வர முடியலங்க. வாஹா, க்ரீன் கலரில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான். பூச்சி. ஏய் தம்பி, எதாவது பண்ணுறடே. ஓடு. அத்தாடி போச்சு, அவ்வளோதான். காலி நான். ஐயோ, மறுபடியும் கேலியா? ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட 8வது கேமா 7வது கேம் கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு நான் வந்திருக்கேன். ஸோ வந்து நம்ம மரணடி வாங்கியிருக்கோம். ஓகேவா, போன எல்லா கேம்லேயும் மரணடி தான். நம்ம எத்தனை கேமில் தோற்றா எத்தனை கேமில் ஜெயிச்சோன்னு தெரில. ஸோ வந்து நம்ம வந்து எப்படியாவது இது பண்ணோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து நிறைய அப்கிரேட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மேட்ச்சில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. இந்த முன்னாடி விளாண்ட 7 கேமா, அந்த 7 கேமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து முன்னாடியே வந்து ரெக்கார்ட் பண்ணேன். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பண்ணது. இது 8வது கேம். இதை வந்து இப்போ தான் ஓகேவா ஃபஸ்ட்டு புதுசாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை லைட்டாக கட்டிச்சு. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து 10 இது கிடச்சா கத்தி அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ டக்குன்னு பிளாக்கை வாங்கிட்டு நம்ம அட்டாக் பண்ண போகணும். ஃபஸ்ட்டு இவனுக்கு 2 பேரும் இந்த இடத்த விட்டு போனாங்கன்னா அந்த டம்மியை வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல இருக்க இதெல்லாம் எடுக்க முடியும். ஓகேவா, அந்த டம்மியை ஃபஸ்ட் நம்ம கொண்டு வரணும். அந்த டம்மி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் தான் இருக்குது. அதை நம்ம வாங்கணும். வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரேன்.
ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கோல்டு வந்திருக்கு. இதை வச்சு நம்ம வந்து இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 18 வரட்டும். ஓகே, பவு வந்து மேக்ஸ் இல்லையா கரமண்டடி, பவு மேக்ஸின்னு வேறு சொன்னேடா. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த எப்படியே நம்ம கத்தியை மட்டும் டைமண்டுக்கு மாற்றினா கொஞ்சம் டஃப் கொடுக்க முடியும். ஓகேவா நம்மளால், பட் அதுவும் வந்து ஓரளவுக்கு லிமிட்டாக தான் நம்மளால் டஃப் கொடுக்க முடியும். நம்ம ஃபுல் ஆர்மரையும் வந்து டைமண்டுக்கு மாற்றணும். அப்போ தான் நம்ம கன்ஃபார்ம் ஷியர்ஸ் மட்டும் வாங்க முடிஞ்சா ஓகேங்க. அங்கே போய் இந்த க்ரீன் பெட்டையாச்சும் உடைக்கலாம். இத்தனை பேரா இருக்கீங்கடா இங்கே? ஓகே, இந்த க்ரீன் பெட்டு எங்கே இருக்குது? ஏங்க க்ரீனுக்கு பெட்டையவே காணுங்க. நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். மொட்டை மாடிக்கு வந்து பதுங்கியிருக்கேன் நான். ஆஹா, ஓகே, இங்கே ஏதோ அடி போகுது, அது வெளியே ஓடிட வேண்டியதான். ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான். வரான். ஓகே, ஏய் நான் ஆட்டம் காட்டுறேன். எனக்கு நான் யார் தெரியுமா? ப்ரோ பிளேயர். அடி வாங்கிட்டாங்க. ஒரு அடி வாங்கிட்டான், கேவலமாக வாங்கினான். ஐயோ, நான் கீழே வந்துட்டேன். மாட்டிக்கினார் ஒருத்தர். ஆஹா, இங்கே ஒருத்தர் வந்துருக்கான். ஃபஸ்ட்டு இவன் அடிச்சு தள்ளிட்டு அப்புறம் மேலே பார்ப்போம். அடி. ஐயோ, நிறைய பேர் வரானுங்க. இவன் அடி. கோல்டா பிள்ளைங்க சாப்பிட்ரு. இது ஃபஸ்ட்டு இவனை போட்டு தள்ளிட்டு சாப்பிட்டுக்கலாம். யாரான் கடலை பொடி விற்கிறாங்க வெளியே ஒருத்தன். அதில் போட்டு சேர்த்துறேன். உட்டன் ஸ்குவாடை வச்சுருக்கவன்லாம் நம்ம வந்து போட்டு தள்ளுறாங்க. ஓகேவா, இந்த ஆர்மர் டயரும் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஆர்மர், எல்லா டூல்ஸுமே உட்டனில் இருக்கும். ஓகேவா, செகண்ட் ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஆர்மர், எல்லா டூல்ஸுமே ஸ்டீலில் இருக்கும். தேர்டு தான் கோல்டு. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட். ஓகேவா, டைமண்டில் வந்து எல்லா டூல்ஸுமே நீங்கள் டைமண்டில் எடுக்கலாம். பட் வந்து ஆர்மரும் ஸ்குவாட் பண்ணுறதுக்கு மட்டும் வேணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ரால்டு வேணும். என்ன ப்ரோ சொல்கிற, டைமண்ட் ஆர்மர் பண்ணுறதுக்கு எதுக்கு ப்ரோ எம்ரால்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்செப்ட், அந்த லாஜிக்கெலாம் நீங்கள் இந்த கேமில் பார்க்க முடியாது. அவனுங்க அப்படி தான் வச்சுருக்கானுங்க, நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். 21 ஹெல்த். செத்துறேன். போ அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி. ஃபுல் கோல்டன் ஆர்மர் இருக்கான். அவனை காலி பண்ண முடியாது நம்மளால். சரி விடுங்க, க்ரீன் முடிஞ்சிருச்சு. ஒன்று எல்லோ மட்டும்தான் நம்ம எதிரி. ஒரே எதிரி நமக்கு, அது வந்து எல்லோ தான். ஓகேவா, கூட்டணி எதிரி. நம்ம கூட்டணிக்கு ஒரே எதிரி அது எல்லோ. அதை தாக்குதல் நடத்த நம்ம முயற்சிக்கணும். ஃபஸ்ட் நம்ம எல்லோ டீம் பெட்டை உடைக்கணும். ஐயோ, அங்கே ஒருத்தன் வந்திருக்காங்க. அவனை போய் அடிக்கிறாடே. வராங்க. பெட்டை உடைக்க தான் வரான். போச்சு. ரெண்டு பேர். நான் சோலாவை நின்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. செத்துறா. ஓகே, இப்போ அவன் பெட்டு உடையிலையே. எல்லோ பெட்டு உடஞ்சது தான் நமக்கு பிரச்சனை இல்லை. யாரோ அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லோ நினச்சிட்டேன் நான். பயமாக இருக்குங்க. ஓகே, இப்போ எல்லோ டீம் பெட்டை வந்து உடைக்கணும் நம்ம. ஸோ அதுதான் நம்ம மெயின் டார்கெட் இப்போ டாஸ்க்கு. அந்த பெட்டை மட்டும் உடச்சிட்டு வச்சுக்கோங்க, நமக்கு நோ ப்ராப்ளம். எல்லோ செத்துட்டானுங்கன்னா செத்தது தான். திரும்பி அவனுங்களால் வரவே முடியாது, ரீஜெனரேட்டே ஆகாது. ஓகேவா, அவன் வர முடியாது. ஸோ வந்து அவங்க பெட்டு, அவங்க பேஸ் வந்து பார்த்தா அங்கே இருக்குது மெயின் பேஸு. இப்போ நம்ம கொஞ்சம் நிறைய பிளாக்ஸ் வாங்கிக்குவோம். இப்போ நம்ம மெயினாக என்ன பண்ணோம், அப்படியே அவன் பின்னாடியே போவோம். எனக்கு முன்னாடி இருக்கவன் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிப்பான். அந்த டைமில் நம்ம வந்து உடைக்கலாம். ஸோ வந்துட்டோம். கொஞ்சம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இவனை மட்டும் போட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சுங்க. செத்துரே. என்னங்க பண்ணுறான், பிளாக் வச்சே தப்பிக்கிறான். 0 ஹெல்த்து உனக்கு. செத்துறாடி. பக்கி என்னங்க போயிட்டே இருக்கான், கோபுரம் கட்டானா. ஐயோ, நம்ம பெட்டியை உடச்சிட்டானுங்க. போச்சு. இப்போ அந்த நொடிகளில் இருக்கும், நம்ம யார் ஜெயிக்க போகிறா, அந்த டீமா இவனுங்களா, எவன் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு நம்ம நிலமை. ஓகேவா, ஸோ நம்ம வந்து சீக்கிரம் இது பண்ணணும். இந்த மேட்ச்லேயாச்சும் நம்ம கம்பேக் கொடுக்கணும். ஓகேவா, போன மேட்ச்சில் தான் தோற்றுட்டோம். ஓகே, எல்லாம் வரான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ஆர்மர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பவ்விங் பண்ணணும். ஸோ எல்லோவா ப்ளூவா யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? எல்லோவா ப்ளூவா கமெண்டில் போடுங்க. இப்போ சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எல்லோவுக்கு தானே பண்ணுறீங்க நீங்கள் சப்போர்ட்டு. சரி, ப்ளூக்கு தானே பண்ணுறீங்க. சாரிங்க, நானும் எல்லோவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னடா கட்சி இருக்கு நீ. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கோல்டெலாம் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, வரானா என் செஸ்ட்டுக்குள்ளே வேணா அதை வச்சுருப்பாங்க. அன்றைக்கி இந்த மாதிரி என் செஸ்ட்டில் வந்து 112 கோல்டு ஒருத்த வச்சுருக்கான். அவன் சாகருக்கு முன்னாடி வச்சுட்டு சேர்த்துருவான்னு நினைக்கிறேன். தெரில எந்த இதுக்கு வச்சான்னு, பட் வச்சுருந்து செத்துட்டான். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எல்லோ காலி பண்ணோம். ஆல்ரெடி 2 பேர் செத்துட்டானுங்க. ஒன்று 2 எல்லோ வர்சஸ் 4 ப்ளூ. ஓகேவா, 2 எல்லோ 4 ப்ளூ. கீழே ஒருத்த ஏறி வந்துட்டுருக்கான், வரட்டும் அவன். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாடே போடா.
ஹெல்ப் தட் ப்ளூ டேய் போடா. ஹெல்ப் பண்ணுறான் அவனுக்கு. அவன் பாரு கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கான். அவனுக்கு 25 ஹெல்த்தோ என்னமோ இருக்குது. ஓகே ஸோ நோ ப்ராப்ளம். இவன் பண்ணிட்டு அவன் போயிட்டுருக்கான். ஓகே இப்போ போய் நம்ம அந்த எல்லோ மட்டும் மீதி இருக்க எல்லோஸை மட்டும் காலி பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. டே பிரிட்ஜு போடுறான். டேய் என்னடா பண்ணுற? யார் இவன்? இவ்வளோ எல்லோ டீமா உருமாற்றம் பண்ணிட்டு வந்துருக்கானா? என்னங்க பண்ணுறான் அவன்? என்னங்க போட்டு டே பைத்தியாரா? ஏங்க ஒரு பைத்தியக்காரங்க அடரா. நம்ம விளாடும் போதெல்லாம் என்னை போட்டு சொல்கிறக்காவே பைத்தியக்காரனுங்களெல்லாம் கேமில் விட்றானுங்க. இப்போ அவன் என்ன பண்ண பார்த்தீங்களா? சொந்த டீம் பெட்டையே போட்டு சொல்கிறாங்க. ஒரு வேளை மூளை குழம்பிடுச்சா அவனுக்கு. சரி வாங்க அடுத்த ரவுண்டுக்கு போவோம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 8 9 கைஸ். ஆமாம் போன மேட்ச் தான் நம்ம 8ன்னு சொன்னோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 9. ஓகே இப்போ நம்ம 9வது மேட்ச்க்குள்ளே களம் இறங்க போகிறோம். ஓகே கைஸ். ஓகே இப்போ 9வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்போங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகேவா ஜெயிப்போம் ஓகேவா அவ்வளோதான். சீக்கிரம் வா. ஓகே தாக்குதல் நடக்க போகுது. ஜெயிச்சிடலாம் கவலைப்படாங்க. மேட்ச் நம்பர் 9 ஜெயிச்சிட்றா கைக்குள்ளே. அவனை நம்பி தாண்டா விளாண்டு வந்துருக்கேன். எப்படியாவது காப்பாற்றுறேன் என்ன. ஓகே 9வது மேட்ச்சு முடியும்னு நினைக்கிறேன். பெட்டை கவர் பண்ணியிருக்கானுங்க ஏற்கனவே. எப்படி பண்ணானுங்கன்னு தெரில. ஓகே நம்மளால முடியும் கைஸ். நம்புவான். நம்பிக்கை தானே வாழ்க்கை. முடியும். போன தடவை மாதிரி சைக்கோ டீம் பற்றின அவனும் வரல. ஸோ நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்க? இவன் வர மாதிரி கட்டிட்டு போகிறான் மேலே. நானும் வரேன்டா அப்படியே என்னையும் கூப்பிட்டு போட. இப்படி எகிரி எப்படி என் பார்க் ஒரு திறமையை பார்த்தீங்களா? ஆனால் மைண்ட் கிராஃப்ட் லெஜண்ட் கைஸ் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். லெஜண்ட்லாம் கிடையாது. உங்களில் யாராவது நல்லா பார்க் பண்ணுவீங்களா? இது யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே இப்போ வந்து அப்படியே கீழே போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் தானே பண்ணி ப்ளீஸ். அம்புடுறாங்க இவன். டே என்ன என்னையும் அம்பூட்டு போடுதலான்னு பார்க்குறியா நீ? நல்லா எக்ஸ்பர்ட்டு. ஐயோ கொக்கி போட்டிலுக்கு பார்க்குறான். அடிச்சிட்டாங்க. ஐயோ 3 எழுத்து தாண்டா இருக்குது. இதுக்கு மேலே அடிச்சிடாதா டே. அம்பு விடுறான். க்ரீன் பெட்டே உடஞ்சிருச்சு. இங்கே ஒருத்தன் க்ரீன் மட்டும் இருக்கான். அவன் அடிக்கலாமா? அவன் அடிக்க முடியாது. நமக்கு எழுத்தே இல்லை. 3 எழுத்து தான் இருக்குது. ஆடா பக்கத்தில் ப்ளூ கலரில் ஒருத்தர் வந்து உட்டன் ஸ்குவாடை வச்சு என்னை போட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன அவமானம் வேணும் நமக்கு? என்ன பண்ணுறது? சரி வாங்க பார்ப்போம். ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டு அப்புறம் நீங்கள் அட்டாக் பண்ணுவோம். ஓகே இப்போ க்ரீன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா க்ரீன் ஒன்றும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டாங்கன்னா க்ரீன் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து நம்ம வந்து ப்ளூவையும் எல்லோவையும் முடித்தா நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த மேட்ச்சில் அப்படின்னு தான் நான் கேல்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து அந்த கிஃப்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். 104 கீஸ் இருக்குது நம்மகிட்ட. அதை அப்போ தான் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும்போது. ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கத்தியை மட்டும் எப்படியாவது எம்ராய்டுக்கு மாற்றிட்டோம்னா நம்ம ஜெயிக்கலாங்க. ஓகே க்ரீன் முடிஞ்சு. இன்னும் நமக்கு வந்து ப்ளூவும் எல்லோவும் தான் நம்ம மெயின் டார்கெட்டு. ப்ளூ வரான். ஷியர்ஸ் ஆகுது. பெட்டை பார்த்தா உடைக்கிறது சரியாக இருக்குங்க. ஏன்னா இவங்கெல்லாம் உள்ளே வச்சு தான் பெட்டை மோஸ்ட்லி கவர் பண்ணுறாங்க. இந்த அவனை வந்து ரொம்ப அறிவு யூஸ் பண்ணிலாம் கவர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் ஓகே இப்போ எல்லோக்கு போயிட்டு அப்படியே நைஸாக பெட்டை உடச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா அதுதான் பிளானு. நிறைய பேர் இருக்கானுங்க. நைஸாக போனால் நம்ம சைஸாக கழியிடும் இல்லையே. அடிட்டு பார்த்து இப்படி நிறைய பேர் இருக்காங்க எல்லோவில். சைஸாக பெட்டு உடைக்கலான்னு போய் சைஸாக கழியான கதை தான். இப்போ எதாவது பாம்பு போடுவான் பாருங்க, அவன் செத்துருவான். நம்ம இப்போ இங்கே யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான். ஓடு. ஐயோ யாரா இங்கே இது போட்டு வச்சுது? ஓடிடுறேன்டா விட்டுருக்கிடே. பாவப்பட்ட பிள்ளையா பார்த்துட விட்டுருக்கிடே ப்ளீஸ் டே. வலிக்குது. ஓடு. எப்படி எம்ராய்டில் போய்கிட்டு ஓடிட வேண்டியதான். வரான் பின்னாடியே வரான். உனக்கு கொள்றதுக்குன்னே வெறியோட வரான். வெறியோட வந்தது மட்டும் இல்லைங்க, அவன் கொண்டுட்டான். என்னோட பாய்களை என்ன மட்டும் எப்படா கொண்டுட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்கள்? கொண்டுட்டு கைவீசின்னு போகிறான். இன்னும் 25 இருக்குது. இவ்வளோ நேரம் இங்கே ஒருத்தர் நின்றுருக்கேன். எனக்கு கோல்டே தரலையா?
ஓகே, நமக்கு ஒரு 25 கோல்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆர்மர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளால் ஓகே இப்போ வந்து ஓகே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பவு பண்ணலாமல் ஆர்மரே பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணணும். இதுவுமே நம்ம ஜஸ்ட் இந்த ஆர்மர்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே வாங்க வாங்க ஓடு 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 ஓடு. ஓகே ஓகே ஓடு ஓடு ஓடு. எல்லோ பெட்டு உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் நம்ம டைமிங் எல்லோ வந்து நம்ம ஃபுல்லாக அழிச்சு முடிக்கணும். இதுதான் நமக்கு கிடச்ச சான்ஸ். ஓகேவா, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் அந்த சான்ஸ். அந்த எல்லோ அடி 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 செத்துதான். அவ்வளோதான், எல்லோ முடிஞ்சு. எல்லோ அழிச்சிட்டேன். நான் ஒருத்தனை தான் போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒருத்தரை போட்டு தள்ளதே பெரிய சாதாரண வேலை ரவாவை பொறுத்த வரைக்கும். ஓகே ஐயோ என்னங்க 5 ஆட்டு போகுது அந்நியத்துக்குன்னு. ஓகே அங்கே குடிச்சதுக்கு பதிலாக நான் பிளாக் போட்டே வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் ஒன்று தான், இன்னும் 14 செகண்டில் கிடைக்குமாம்மா. அது வரைக்கும் நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம் இந்த இடத்த. அந்த க்ரீனுக்கு போனால் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நாங்கள் ரெட்டு அங்கே எவனோ சண்டை போட்டுருங்க. நம்ம டீம் செத்துட்டானா? யாரும் செத்த மாதிரியே காமிக்கிறாங்க. யார் இருக்கான்னு தெரிலங்க. எல்லோ இன்னும் ப்ளூ பெட்டே உடைக்கலைங்க. ப்ளூ பெட்டை வேறு உடைக்கணும். அதான் இப்போ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ளூக்கு போய் நம்ம ப்ளூ பெட்டை உடச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம க்ரீனுக்கு போய்ட்டு கொஞ்சம் கோல்டு ஆப்பிள் வாங்கிக்கலாம். அங்கே ரெட்டு தான் இருக்காங்க, ரெட் டீம்ஸ் தான். தோழர்களே, நம்ம தான் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன். ஓகே அவங்ககிட்ட நம்ம உறுதிப்படுத்தியாச்சு. அவங்க பார்த்துக்குவாங்க. ஐயோ பாரு எவனோ வந்துருக்கேன். ஓகே டே என்னடா பெட்டு அணைச்சுவிடு. அப்பா எரியுதுங்க இந்த இடத்துல, எரிஞ்சிட்ருக்கு. ஓகே நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே போய்ட்டு நான் ஒரு கோல்டு ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு நம்ம போய்ட்டு அந்த இடத்த உடைக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை ஓகே இந்த டம்மி மாரி வச்சுருக்காங்க. யாரா அந்த டம்மி? ஓகே இப்போ போய்ட்டு நம்ம வந்து எப்படியாவது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த இது மட்டும் பண்ணணும், ப்ளூவை முடிக்கணும். அதான் இப்போ பிரச்சனையே. ஏதாவது ஒரு டீமேஜ் நம்ம எரேஸ் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். வாய்டில் விழுந்துருப்பேன். ஜஸ்ட்டு விஷ் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிருந்தா அவ்வளோதான், கீழே போயிருப்பேன். என் டைமண்ட் ஸ்குவாடு போயிருக்கோம். அப்புறம் என் முயற்சியெல்லாம் வீணாக போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கோவிந்தாக இருக்கும் மொத்தமாக. இப்போ உட்டன் ஸ்குவாட் வச்சு நின்றுருக்கான். அவங்க ஃபஸ்ட் அடிச்சுக்கொள்ளு சரிதான். அவ்வளோதான் போ எதுக்கு நீ எல்லாம் வர. ஓகே இன்னும் கொஞ்சம் நமக்கு டைமண்ட் கிடைக்கும். எம்ராய்டு எடுத்துக்கலாம். ஒன்று தான் ஓகே எடுத்துக்கோ. ஒரு எம்ராய்டாக இருந்தாலும் ஒரு எம்ராய்டு. ஓகே இப்போ எல்லோ மட்டும் தாங்க நம்ம எதிரி, ஒரே எதிரி. எல்லோ மட்டும் போட்டு தட்டுறோன்னா வி ஆர் டன். அங்கே ஒரு எல்லோ தான் நிற்கிறான். எனக்கு 23 இருக்குது. சரி அவன் அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கூட நம்ம சாப்பிட்றக்குள்ளே போட்டாங்க. சே இப்போதைக்கு அந்த 2 எல்லோவை மட்டும் நம்ம டீம்மேட்ஸ் போட்டு தள்ளிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். பட் அந்த 2 எல்லோவை நம்ம போடுவோமாங்கிறத எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ கத்தி வேறு எந்த கத்தியாச்சு? எம்பராய்டு கத்தியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா கோல்டு கத்தியாக மாதிரி சரி பிரச்சனை இல்லை, வீடுங்க பார்த்துக்கலாம். ஓகே போய் நம்ம கோல்டு ஆர்மர் பண்ணிடலாமா இல்லை பவு பண்ணலாமா? ஓகே பவ்வே பண்ணலாம். ஏன்னா பவு இருந்தால் நம்மளால் கொஞ்சம் தூரத்துலேருந்து அவங்க வந்து ஸ்னைப் பண்ண முடியும். இந்த மாதிரி வாங்க போய் ஸ்னைப் பண்ணியாச்சும் பார்ப்போம். இந்த தடவையாச்சும் சாவறாங்களா இல்லை மறுபடியும் போடுறான். ஐயோ வராங்க. ஐயோ அவங்க மரணமாக ஃபைட் போகுது. நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். டே வரண்டா சத்துறாதரா. ஆஹா தள்ளி விட்டாங்க அவன். தப்பி டேய் போய் சாவு. எழுத்த போக மாட்டேங்குதுங்க அவருக்கு. 2 எழுத்து தாங்க போகுது, 2 ஆட்டு தான் போகுது. ஐயோ இந்த வாங்கிக்க. கொஞ்சம் தான் எழுத்து, கொஞ்சம் தான் இருக்குது. ஐயோ போட்டான். இவங்க வராங்க. அவன் பொறுமையாக கட்டை பொம்மன் மாதிரி இறங்கி வரான். 20 எழுத்து ஆயிடுச்சு அவனுக்கு. 22 23 போச்சு. வந்துட்டான். வெட்டுன்னு வெட்டுறான். போச்சு அவ்வளோதான். மறந்து விட்டு கொன்றாதரா எங்கள் டீம் வச்செல்லாம் கொன்றாதரா. வாழ்ந்துண்டா அவங்களாம். ஐயோ இவங்க பெட்டும் உடைக்க போகிறாங்க. அவன் யாரா நீ? உடச்சிட்டாங்க அவ்வளோதான். எங்கடா இருக்கேன் நான்? போயிட்டானா அவன்? ஐயோ அடிக்கிறான். எங்கிருந்துடா பொண்ண? சரி வாங்க நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு போவோம். எங்கேருந்து அடித்தாங்கிறது தான் எனக்கு சத்தியமாக ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஓகே அது நீங்கள் அவன் எங்கேருந்து அடித்தான்னு பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவன் எங்கே இருந்தால் ப்ரோ அடித்தான் அப்படிங்கிறத. ஓகே கைஸ் இதான் கைஸ் ஃபைனல் மேட்ச். ஸோ ஃபைனலான மேட்ச் இது. ஓகேவா, இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இதில் ஜெயிக்க முடியலன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க ஓடு. ஓகே ஜெயிப்போம். ஓகே ஒரு சின்ன கால். ஓகேவா அது ஓகே அவனுக்கு ஏதோ அப்சிடியன்லாம் போடுறானுங்க. பார்ப்போம் நம்ம ஜெயிக்கிற மாதிரியானு.
ஓகே. சரி லேக் ஆகுதுங்க இந்த கேம். இப்போ வர எனக்கு என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு போல். சரி பிரச்சனை பார்த்துக்கலாம். இது அடிக்காச்சு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு கத்தியை வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். கரெக்டாக 13 எடுத்துகிட்டு வந்தோம்னா கத்தியை வச்சு நம்ம கோல்டுக்கு மாற்றிட்டோம்னா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு 2% வாய்ப்பு இருக்குது. ஸோ 2% வாய்ப்பு வச்சு நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே. ஐயோ ஆஹா, அங்கே ஒருத்தர் இன்விசிபிளாக இருக்காங்க. ப்ளூ கலராங்க. வரான் வெட்ட முடியல. அவனை அடிக்க முடியல. செத்துட்டானா அவன்? ஏன் பார்த்தீங்களாங்க அவன் செத்துனான்னு இல்லையான்னு தெரில. நான் பார்க்கவே இல்லை சத்தியமாக. ஓகே, இப்போ வந்து நான் போயிட்டு இங்கே இருக்கிற எமரால்டு எடுக்க ட்ரை பண்ணலாம். எமரால்டு எடுத்துகிட்டு ஓகே ப்ளூ முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ளூ முடிஞ்சிருச்சு. ஒன்று நமக்கு வந்து இனிமே அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோ தான் இருக்கான். ஓகே, எல்லோக்கு போகிறக்கு பிளாக் வாங்கணும். அதுக்கு என்கிட்ட இதுவே இல்லை. பேர் என்னது ஜெம்மே இல்லைங்க. இங்கே இருந்து அங்கிட்ட இது அடிக்கணுமா? கருமாண்டாடி. எல்லோ வரான். வேணாம் என்னை விட்டுறே ப்ளீஸ். காலில் உணர்ந்து கெஞ்சிலான்னு நினச்சேன். அவன் காலை கையாக நினைக்கிறேனே. என்னை விட்டுருங்கானே. அவன் என்னங்க விட மாட்டேங்கிறான். ஓகே. அவன் க்ரீன் ஒருத்தங்க வரான். அவனை நம்ம டீம் போய் தடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். 8 9 10 இது வந்தோடனே இதை அப்டேட் பண்ணிட்டு நான் போய் அடிக்கிறான்டா. அவன் என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? அப்பா க்ரீன் முடிச்சாச்சு. செத்துட்டான் அவன். அவ்வளோதான். கரெக்டாக அவன் பெட்டு உடையுது. இங்கே அவன் சாவான். எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும். கரெக்டாக அவன் பெட்டு உடையுதாம்மா. அவன் வந்து இங்கே சூசைட் பண்ணுறானாம்மா. நல்லாயிருக்கும். அடி அவனை வேறா. நானே வந்து அவனை போட்டு தள்ளுறேன். நல்லா அடிங்க. அடி. இன்னும் ஒரே அடி தான். ஒரே அடி. பின்னாடியே ஓடுறான் பாரு. தப்பிச்சு ஓட பார்க்குறேன். நீங்கள் க்ரீனே முடிய போகுது. அவ்வளோதான். அங்கே எல்லோ இருக்கான். அவன்கிட்ட போய் செத்துறான். எப்படியோ செத்துருவான்னு நினைக்கிறேன். அடி. அவ்வளோதான் செத்துறான். எல்லோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்டாடே. என்ன விட்டுடா. என்னதுக்கு அடிச்ச? அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக உசுரை கொடுத்து வந்தது. ஓகே, க்ரீன் முடிஞ்சிருச்சு. ப்ளூ முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லோ மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள மட்டும் போட்டு தள்ளிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஒரு ஷியர்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே ஷியர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோ பெட்டை மட்டும் உடச்சிட்டோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு அட்ரிபியூட்ஸில் போயிட்டு ஸ்பீடு இது நாக் பேக். ஓகே, வந்து ஸ்பீடு எதுன்னு தெரில. எதுக்கு போடலாம்? சரி ஹெல்த்துக்கே போடு. இப்போதைக்கு ஹெல்த்துக்கு போடுவோம். ஸ்பீடாக ஓடுறதுக்கு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே அவனுக்கு வைக்கல. ஸோ அதான் என்ன பண்ணுறேன்னு வச்சுருக்கேன். இப்போ போய் எல்லோ பெட்டை மட்டும் உடைக்கணும். எல்லோ பெட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ டீமு இங்கே தான் இருக்குது ஸ்ட்ரீட்டாக. இதுதான் நான் 2 இது எடுத்துகிட்டு வந்தேன். 2 இது கோல்டு. 2 கோல்டை மட்டும் அங்கே நின்று எடுத்துகிட்டு வந்தேன்ல. இதுக்கு தான் பிளாக் வாங்கிருக்கு. சரி ஓகே, வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு இதான் கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம போயிடலாங்க. ஆனால் நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது. ஹெல்த்தை அவனை போட்டு இதையும் கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டுக்குவோம். அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. அவனை தாண்டி தான் உடைக்கணும். பார்ப்போம். எல்லோ உங்கள் டீம் அழிக்க யஷ்வந்த் வந்துட்டான். காலியவன் அவன் உள்ளதான் இங்கே இருக்கான். இப்போ என் பெட்டு எங்கே இருக்குது? பெட்டையவே காணுங்க. பெட்டுக்கு பிக்கேக்ஸ் வேணும் போல். இன்னும் ஒரு பிக்கேக்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன். ஏதோ ஒரு பிக்கேக்ஸ் எடுறாடி. ஒரே ஒரு செகண்ட். ஐயோ சே, நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ பக்கத்தில் வந்து இங்கே ஒரு எல்லோ நிற்கிறான். டேய் அடுறா அவனை. யாருங்க இவன்? போய் சாவு. சரி அடி வாங்கிட்டு அவன் என்கிட்ட இப்போ செத்துருவான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே நான் செத்துருவேன். ஒரே ஒரு அடி வாங்கினேன். அவ்வளோதான் செத்துறேன். இவங்க எல்லோரும் நிறைய வந்துட்டானுங்க நம்ம டீமுக்கு. ரெட்டே ஏதாவது பண்ணிக்கிறாடே. வாங்கலாங்க. உடைக்கிறான்டா அவன். ஐயோ கொஞ்சம் இது இரு கத்தி மட்டும் இதுக்கு மாற்று. இங்கே உள்ளே போயிட்டான். பெட்டு உடைக்க போகிறான். போச்சு. இங்கே ஒருத்தன் நின்று இருந்தான். செத்தே போயிட்டான். போடு மேலே இருந்து அடி அவனை. நான் செத்துறேன். ஐயோ செத்துறேங்க. உடச்சிட்டான். அவ்வளோதான். டைமண்ட் பிக்கேக்ஸ் இருக்கான் அவங்ககிட்ட. எப்படி உடைக்கிறான்? டைமண்ட் இல்லாமல் இது உடைக்க முடியாது. ஓகே பார்த்துக்கலாம். ஐயோ போச்சு, முடிஞ்சு பெட்டு. டே என்னடா இவன் பண்ணுறான்? இவன் இன்றைக்கி வந்து நின்றுட்டு இருக்காங்க வெட்டியா. இதுக்குமே உதவாமல் நிற்கிறான் அவன். டே அவனுக்கு 9 ஹெல்த்து.
ஓகே கைஸ் 10 மேட்ச்லேயும் நம்ம தோத்துட்டோம். ஓகே சரி ஓகே கைஸ் நம்ம 10 மேட்ச்லேயும் தோத்துட்டோம். 10 மேட்ச்லேயும் தோக்கல, சரி கடைசி 10வது மேட்ச்சில் தோத்துட்டோம். ஓகேவா? ஓகே கைஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் யாஸ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த 100 கேம்ஸ் பார்ட் 2 வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்டில் V1 நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு போட்டிங்கன்னா தான் 100 கேம்ஸ் பார்ட் 2 வரும். ஓகேவா? 100 கேம்ஸா 100 மேட்சஸா தெரியல. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ் எல்லாருக்கும் பாய்.